Welcome back to Jagavaisu channel. 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 யாருக்கெல்லாம் எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு ப்ளீஸ் அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு வருத்தம்ப்பா. நீயே இப்படி சொன்ன எப்படி? சும்மா சொன்னேன். இது எப்படி தெரியுங்களா? சித்து vlogs விஜே சித்து vlogs. NRFM. NRFM கூட இப்போ அவளுக்கு பார்க்கறது இல்லை, விஜய் சித்து vlogs தான். அதாவது என்னோட வீடியோலாம் வந்தால் அப்படி தள்ளி விட்ருவோம். ஆனால் சித்து vlogs என்னவா இருந்தாலுமே அது வந்து ஒரு வீடியோ 10 வாட்டி பார்த்துருவேன். பட் ஆனால் அதை மட்டும்தான் பார்த்துட்டு நம்ம சேனலில் யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அது ஓகே, பிடிச்சிருக்கும், எல்லாத்தையும் பிடிச்சிருக்கும். ஓகே, நான் அப்படி சொல்ல கிடையாது. எங்கள் அம்மா சேனல் எனக்கு பிடிக்கும். அது ஆக்சுவலி அது என்னோட சேனல், எனக்கு பிடிக்கும். அப்புறமேட்டு நான் விஜய் அதுக்காக நீ என்ன பண்ணியிருக்க சொல்லுங்க. நான் வீடியோ பண்ணியிருக்கா, அவளுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருக்கா. ஆமாம், எடுத்து கொடுத்து சொல்லு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே உங்களுக்கு எப்படி போச்சு? எங்களுக்கு சண்டே இன்னைக்கு ஏதோ போச்சு. எனக்கு சண்டே மாதிரியே இல்லைம்மா, இது எனக்கே பிடிக்கல. நாங்கள் திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டு நேற்று நைட்டு வந்தோமா, நேற்று ஈவினிங்கே வந்துட்டதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் விளக்கெல்லாம் போட்டு சாமியில் நிறைய பேர் வந்து என்னங்கக்கா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன நான்வெஜ்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி மதியம் வரைக்கும் தான் பௌர்ணமி, சரிங்களா? மதியத்துலேருந்து கரெக்டாக 8ஆம் தேதி மதியத்துலேருந்து நேற்று மதியம் வரைக்கும் 2 மணி 2 பௌர்ணமி அன்னைக்கு நான் சிக்கன் சாப்பிட்டேன். ஸோ அந்த பௌர்ணமி வந்துட்டு முடிஞ்சிச்சு, சரிங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு தான் நாங்கள் வெளியே போனோம். நாங்கள் வெளியே போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நைட் ஒரு 9 மணி இருக்குமா, 9 மணிக்கு தான் அஞ்சப்பர் ஹோட்டல் போயிட்டு நாங்கள் போய் சாப்பிட்டோம், சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு பௌர்ணமியை நான் கணக்கு வச்சேன். நான் இது சரியாக தப்பாக எனக்கு தெரியல. ஸோ எப்பவுமே அப்படி சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் நான் பௌர்ணமி முடிஞ்சிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் வந்து விளக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த பதிவு. ஐயோ, அதுக்காக இல்லை, நான் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் சண்டே வந்து மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சோம். ஒரு 10 மணி இருக்கும். ஒரு 10 மணிக்கு எழுப்பிட்டதுக்கு இன்னும் இவ்வளோ சீக்கிரம் எழுப்பிடுன்னு காலையில் டென்ஷன் பண்ணி விட்டு அம்மா வந்துட்டு சரியான டென்ஷன். நைட்டு ஃபுல்லாக எறும்பு கடி வேற எனக்கு. நான் ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லான காரணத்தினால் அப்பப்போ வந்து கட் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து இப்போ நாங்கள் ஆமாம் எல்லோரும் வந்து இப்போது வந்து நானும் வயசு வந்து பெண்ணாக மாறிட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மாறி. இந்த முடியை எப்படி நான் இது பண்ணுறது தெளிவு எடுத்துவிட்டு அப்படின்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், சரிங்களா? ஸோ வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிஸ்னஸ்க்கான ஒரு அவார்ட்னா இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கேன். ரியா மெஹந்திஸ் அண்ட் ரியா இன்ஸ்பிரேஷன்ஸ் ட்ரஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஹானர் பண்ணாங்க, கெஸ்ட் ஆஃப் ஹானர், ஜகாவைஷு பொட்டிக். ஃபஸ்ட்டு என்னுடைய அவார்ட்னே சொல்லலாம். ஸோ இதுதான், இது நாங்கள் பொட்டிக்கில் வைப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய பிஸ்னஸ்க்கான அவார்ட் ஃபங்க்ஷன் இது. ஸோ அங்கே வந்து என்னென்னா நாங்கள் அங்கே வந்து கீழே பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்ல போனால் லேட்டாக தான் போனோம். உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லேட்டாக போனோம் நாங்கள். ஸோ இப்போ எல்லாமே ஷோலாம் முடியும் போது கரெக்டாக அவார்டு கொடுத்துட்ருந்தாங்க குழந்தைங்களுக்குலாம், சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்ருக்கும்போது கரெக்டாக போன உடனே என்னை பேர் சொல்லி கூப்பிட்டு 2-3 குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு எல்லாமே கிஃப்டெல்லாம் கொடுத்தோம். ஆமாம், ஏன்னா லாஸ்ட்டாக நான் போயிட்டேன், நான் நல்லா ஹானர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம மிஸ்டேக் தான். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வந்து கீழே வந்ததுக்கப்புறம் அங்கே ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டோம். அங்கே போயிட்டு மேலே வந்துட்டு அவங்க ஃபுட்டு அவங்க செலிப்ரிட்டிஸ்க்குலாம் கொஞ்சம் தனித்தனியாக ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அப்படியே கீழே வந்து அங்கே ஸ்டால் நிறையா போட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய வித காண்டாக்ட் பார்த்திங்கன்னா இதுவெல்லாம் எல்லாமே அங்கே வந்து பிஸ்னஸ் உமன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் இது மாதிரி பண்ணுறோங்க்கா, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இதுதான் ஷூ அம்பேர். ஸோ அவங்களுடைய ஒரு சின்ன பிஸ்னஸ்லாம் வளர்த்துக்கிறதுக்கு எடுத்துவிடு பாப்பா, அதை இங்கே பாரு பாப்பா, வளர்த்துக்கிறதுக்கு எவ்வளோலாம் போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் முஸ்லீம்ஸ் தான் பார்த்தேன். அவங்கள ஃபேஸை வெளியே காட்டாமலே வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் பண்ணுறது பிஸ்னஸ் தான். இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆகிடுச்சு. ஏன் வந்து இன்னும் ஏன் ஃபேஸ்லாம் மறைச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாருமே வெளியே வரணும். எல்லோரும் அதாவது ஓகே, அது உங்களுடைய கலாச்சாரமாக இருக்கலாம். இருந்தாலும் வந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க.
பா நிறைய பேர் வந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு உங்களோட ஃபேஸ்லாம் காட்டி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் தான் வந்து நல்லா பேசுகிறாங்க, நல்ல பேச்சு திறமை இருக்குது. பட் ஏன் ஃபேஸ் காட்ட மாட்டாங்கன்னு தெரியல. பா பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாலில் வந்து நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தவங்க அவங்க பேர் ஐயோ! அவங்க பேர் படித்து காட்டிட்டுங்களா? எஃப்ஜே ஹோம் மேட்ஸ் ஹெல்த் மிக்ஸ் சொல்லிட்டு அங்கே நான் இந்த ஒரு பவுடர் வாங்கினேன். அதாவது வந்து கஞ்சி குடிக்கிறது மார்னிங். அப்பா பாப்பா ஏன் பாப்பா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கஞ்சி வந்து காலைல குடிக்கிறக்காக அங்கே நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க அது வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து இது வந்து நாட்டு தேன் வந்து அவங்க அங்கே ஒருத்தவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயுமே நம்ம வாங்கிட்டோம், தேன் வாங்கிட்டோம். ஸோ அது வந்துட்டு யார் யார் அப்படின்றது எல்லா விசிட்டிங் கார்டும் இன்னும் விசிட்டிங் கார்டு இருக்குதா? நிறைய விசிட்டிங் கார்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனி கேக் வாங்கினோம். எங்கே விஷயம் அது ரெடு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது கடலை உருண்டை. அந்த கடலை உருண்டைனா அந்த அந்த கடலை உருண்டையிலே பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. அங்கே அவங்க டேஸ்ட் கூட கொடுத்தாங்க. வாவ் சூப்பராக இருக்கும். கடலை உருண்டையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேசு கடலை உருண்டையிலே பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்டு அவங்க உருண்டை பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? அதுதான் அது. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசு வந்து இந்த ப்ரௌனி கேக் வாங்கிச்சு. பேசாமல் தண்ணி குடிச்சிட்டு படுத்துரு. இதெல்லாம் அங்கே நாங்கள் வாங்கினது. அங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. எனக்கு அவங்க பேர் என்ன இவங்களா விஷயம்? இவங்கள நான் மறக்க மாட்டேன். ஆமீன்ஸ் கிரியேஷன்ஸ் அண்ட் சிக்னேச்சர் பொட்டிக். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆரி ஒர்க்கெலாம் வந்து ரொம்ப வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நம்பர் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ப்ளவுஸுக்கு போட்டு கொடுத்தா ஒரு ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணித்தராங்க போல இருக்குது. ஸோ அவங்க இதுதான் எனக்கு அவங்க கொடுத்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்க அக்கா இது என்னுடைய ஒர்க்குங்கக்கா, உங்கள் பேஜில் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு இல்லைப்பா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சொன்னேன். இல்லை நீங்கள் மறந்துடுவீங்க கொண்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப இது வந்து டிஷ்யூ கிடையாது. இது வந்துட்டு உங்களுக்கு இந்த கிளாத்தே சூப்பராக இருக்குது. ஸோ ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன ப்ரைஸ் வரும் நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதை ஸ்டிச் பண்ணி நான் போட்டு காட்டுறேன். அவங்களோட ஐடி நம்பர்லாம் கீழே கொடுக்குறேன். நிறைய அவங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் விசிட்டிங் கார்டு இருக்கா? நிறைய விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. அதாவது நிறைய பேர் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம வந்து அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டே பார்த்திங்கன்னா வயசு இந்த இது வாங்குச்சு தெரியுதுங்களா 2. ஆனால் கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சது. சரி ஓகே அவங்களும் வந்துட்டு ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. நம்மளே நம்பி யாராச்சும் வருவாங்க அப்படி. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எதாவது ஹெல்ப் இந்த மாதிரிலாம் இருக்குங்களா வந்து நான்லாம் எதாவது வாங்கணும்னு நினைப்பேன். அவங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஆனால் இவ்வளோ சப்போர்ட் பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கல. ரொம்ப அதிரடி விற்பனையாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த ஒரு பொம்மையும் கூட பார்த்திங்கன்னா அங்கே தான் வாங்கினோம். இந்த பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் மேக்னெட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது அம்மா பொண்ணுக்கு சரிங்களா? அம்மா பொண்ணுக்கு வயசு பற்றி டென்ஷன் ஆயிடுவேன் நான். ஸோ இது பார்த்திங்கன்னா வயசு வாங்கியிருக்கு. ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி வாங்கிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து அங்கே வந்துட்டு இந்த சென்ட்டு அந்த பர்ஃப்யூமோட அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எங்கே பேசுறது தேய்ச்சி இது பண்ணுறது இது தெரியுதுங்களா? இப்படி பண்ணிவிட்டு இங்கேயே தேய்ச்சிட்டு ஸ்மெல் பண்ணால் அந்த ஒரு ஸ்மெல் தெரியுதுங்க. அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். இந்த நமக்கு தேய்ச்சி இந்த ஸ்மெல் தெரியுது. ஸ்மெல் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் இது வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2-3 பாக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ என்னென்னு சொல்கிறேன். நேச்சுரல்ஸோட இது கூப்பன் கார்டா? ஆமாம், கூப்பன் கார்டு. ஸோ இது கையில் ஒட்டிக்கிறதா விஷயம் மெஹந்தி? எப்படியாதான் நாங்கள் போக மாட்டோம். ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒவ்வொன்றா எடு. ஸோ இது அங்கே வந்து நாங்கள் கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ இது கையில் ஒட்டிக்கிறதா? எப்படின்னு தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்களேன். இப்படி தான் ஏதாவது பொருள் கொடுத்தா நமக்கு எதுவுமே தெரியாமல் முழிக்கும் தெரியுங்களா? ஓ கையில் அது ஓ நம்மளே வந்துட்டு மெஹந்தி போட்டுக்கிறதுங்க. இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. ஹென்னா பை ஃபெலினா இவங்களுடைய ப்ராடக்ட்டுங்க அது. இது வந்து அந்த இது மெஹந்தி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அவங்களோடதை எப்படி வெளியே காட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச குட்டி குட்டி கிஃப்டெல்லாம் வந்துட்டு அவங்களோட விசிட்டிங் கார்டு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹென்னா பை ஃபெலினா சொல்லிட்டு இவங்க பார்த்திங்கன்னா மருதாணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதிகமாக அங்கே அப்படிதான் இருந்தாங்க. இந்த மருதாணியை வந்து இதில் போட்டு கையில் போட்டுக்கிறது போல் அப்படிதான் நான் நினைக்கிறேன். பாப்பா அவங்க தான் அப்படி இப்படி வச்சிரு. அதான் அப்படி வச்சிரு. ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இதாக வச்சுருக்காங்க. ஸோ இது ஒருத்தர். இது எதில் இருந்துச்சு? இந்த விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அண்ட் ஆக்சசரிஸ். நிறைய பேர் நிறையா பொண்ணுங்க இப்போ நிறையா பொண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறையா பொண்ணுங்க. ஸோ வா உள்ள வையே. எது ஏன் பாப்பா எது இருந்துச்சு? ஸோ இவங்க ஒருத்தவங்க இவங்களும் நிறைய பொண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்துட்டு அங்கே போனப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. பாருங்கள், ஒருத்தவங்க வந்துட்டு ஹாப்பி வைப்ஸ். இது லிப் பாம் நினைக்கிறேன். ஆமாம், நல்லா கைஸு. நான் போட மாட்டேன். அதுக்குள்ளே அப்போ தான் அவங்ககிட்ட திரும்பி நம்ம வாங்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ நல்லா இருக்குது. வீட்டிலே பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மெல்லே சும்மா கமன்னு இருக்குது. நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி வைப்ஸ் சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டா பேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்க விசிட்டிங் கார்டு இது. ஹாப்பி வைப்ஸ் _ போட்டுக்கோங்க. ஹாப்பி வைப்ஸ் போட்டிங்கன்னா அந்த இது வந்திருக்கு. இது உள்ளதாக இருந்ததா? இது என்னது? அஃப்ரீனா. ஓ இது பார்த்தீங்கன்னா இது கூட ஒருத்தவங்க வந்துட்டு அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. படி இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ சூப்பருங்க. இந்த கிளிப் கூட கொடுத்துருக்காங்க. அஃப்ரீன் ஸோ இந்த மாதிரி நிறையா பொண்ணுங்க வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அவங்களுடைய இதுக்கெல்லாம் எவ்வளோ மெனக்கிடுறாங்க பார்த்தீங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. நம்ம பார்க்கும்போது நமக்கு பின்னாடி யாருமே இல்லாமல் பாப்பாவோட போய் நிற்கிறோம். அவங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட வந்து நிற்கும் போதெல்லாம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா வீட்டில். முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வெளியே விட மாட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறதுக்காவது அவங்க இதில் வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. கூட வந்து எல்லாமே ஸ்டால்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இதை ஓப்பன் பண்ணி கூட. இதுவுமா யார்? இவங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அலிஃபா நேச்சுரல்ஸ் சூப்பராக இருக்குங்க. வேலூர் இவங்க. அலிஃபா நேச்சுரல்ஸ் சொல்லிட்டு. ஸோ லிப்பாமே சூப்பராக இருக்குங்க. ஹோம்மேட் தான். சூப்பராக இருக்குன்னு சொன்னேன்.
ஸோ இது வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபேஸ் வாஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டியூன்னு. அவங்களே வீட்டில் வந்து ஹோம்மேட் மெனக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து பா சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இது என்னது கேண்டிலா? பேர் படி. சிவ ஏதாவது கொடுத்துருப்பாங்க, மிஸ் பண்ணிட்டியா? ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி தான் இருந்துச்சு, மூடி தான் இருந்ததா? இந்த கேண்டிலுங்க அழகாக இருக்குது பாருங்களேன், குட்டியூன் கேண்டில். எவ்வளோ மெனக்கெட்டு ஏதோ ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் இருந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க பேரண்ட்டாக இருக்கட்டும், அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து மேலே மேலே க்ரோத் பண்ணுறதுக்கு எவ்வளோ. இது இவங்க யார்? ஹென்னா ஹென்னா பவுட்ரு கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க. கடலை மிட்டாயெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணு. அவங்க தயவுசெய்து எடுத்து வெளியே போட்டுறாத, பேரை படித்து சொல்லு. யாருன்னு தெரியாம போயிடுது. ஸோ இது எதுக்கு ஒயிட் கிளாத்து? இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 3D டிசைனர்ஸ் சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடலை மிட்டாய் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கர்ச்சீஃப் கொடுத்துருக்காங்க, கர்ச்சீஃப் வச்சு கொடுத்துருக்காங்கங்க. பார்த்தீங்களா ஒரு கர்ச்சீஃப் கொடுத்துருக்காங்க பியூர் காட்டனில். அது எவ்வளோ அழகாக வந்துட்டு இது பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன தலைக்கு பேண்டா? கையில் போடுறது. பேரப்படி. அம்மா இவங்க வந்துட்டு இந்த மாதிரி QR கோட் கொடுத்துருக்காங்கம்மா இன்ஸ்டாவுக்கு. நான் இன்னும் படிப்பேன். அந்த கியூஆர்க்குள்ளே போயிடும். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொண்ணுங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்து மூலிமா வந்துட்டு ஒரு ஆன்லைன் வந்துட்டு இவ்வளோ எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஓகே என்ன அவங்க பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஆர்கானிக் ஹேர் கலர், மெஹந்தி, ஃபேஷியல், ஐப்ரோஸ், வேக்சிங், ஸ்மூத்னிங், கெரட்டின், பிரைடல் மேக்கப். இவங்க சென்னை தான், திருவான்மையூர். இவங்க தானா? ஹென்னா பவுட்ரு பண்ணியிருக்காங்க. சூப்பர். எதில் யார் இது கொடுத்தது? குடிங்க. ஸோ சூப்பருங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது கம்மல் பாப்பா. பேக்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மல் தாங்க. வா நைஸ்ங்க. இது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மிஸ் ஹேவன் சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டா பேஜ் இது. ஸோ விசிட்டிங் கார்டே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ சூப்பராக இருக்குது சிஸ்டர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இன்ஸ்டா பார்ப்பீங்களான்னு தெரியல. என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக இவ்வளோ தூரம் நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த பேண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கையில் எப்படி மாட்டிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பேண்ட் இது. ஸோ இது பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளவே ஸோ நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. காட்டிட்டேன் உள்ள காட்டிட்டப்பா. காட்டிட்டேன் உள்ளவே. அதுக்குள்ளே வை. இது நம்ம ஆர்டரா போட்டுக்கலாம். அப்படி நான் ரெண்டாவது காமெடி போட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய பெரிய ஒரு விஷஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எனக்கும் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இதை ஸ்கேன் பண்ணி அவங்களோட ஐடியா இதுக்குள்ளவே ஸ்கேன் பண்ணி இப்போ சொல்லு வீடியோ. ஏம்மா இது நான் சொல்லிட்டேன். இதை புடி உள்ளவே. ஐடி அம்மா படித்து காட்டிட்டேன். ஓகேவா? இந்தா சிவப்பரிசி இடியாப்பு மாவு. ஸோ பாருங்களேன்
ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி வெளிக்காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பொண்ணுங்க பாருங்களேன், அவ்வளோமே பொண்ணுங்க. கிட்டத்தட்ட இதில் என்கிட்ட ஒரு 20 விசிட்டிங் கார்டு கிட்ட இருக்கும். இன்னும் நான் வந்து லேட்டாக வர போயிட்டேன். அவள் முன்னாடி எவ்வளோ பேர் போயிருப்பாங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பிஸ்னஸ்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்னுடைய பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், எனக்கும் விஷ் பண்ணுங்கள். என்கிட்ட விசிட்டிங் கார்டே இல்லை. கை கொடுத்து தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பேக் சைடில் பாரு, கமல் இருக்கான்னு பாரு. ஸோ இதுதாங்க. ஸோ முடிஞ்சு இதுதான் vlog. ஃபஸ்ட் டைம் வந்து வைஷு கூட பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்துச்சு. அந்த saree எப்படி இருந்தது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளாக் தான் பிடிக்கும். அது யாரும் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் சாரி கட்டும் போது ஏன் பிளாக் போட வச்சீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இவ்வளோமே நமக்கு வந்த கிஃப்ட் தான். நீ பேசும்போது நடுவில் பேசுனா சரி பேசு. எனக்கு பிளாக் தான் பிடிக்கும். அண்ட் வந்துட்டு அது எனக்கு அது அழகான ஒரு லுக் கொடுத்துச்சு சாரி இல்லைனா. இன்னும் நிறைய பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு. ஸோ சரிங்களா. ஸோ இவ்வளோ தாங்க vlogங்க, முடிஞ்சுங்க. ஸோ நல்லா இருந்துச்சா என்னோடைய saree எப்படி இருந்துச்சு, வைஷோடைய லுக் எல்லாம் saree எப்படி இருந்ததுன்னு கீழே பேசவும் விட மாட்டேங்கிற. நீயும் பேசுகிறேன், நான் என்னதான் பண்ணுறது. பேசு. மன உளைச்சல் படுத்துற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. என்னன்னா எங்க அம்மா வந்துட்டு எனக்கு தங்கச்சி மாதிரி இருந்தாங்களா, நான் எங்க அம்மாக்கு அக்கா மாதிரி இருந்தேனா. உண்மைதானே சொல்ல. ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உண்மைதானங்க சொல்லியிருக்காங்க. வயசாக ஆக நான் சின்ன ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இட்ஸ் ஓகே, ஒரு நாள் தானே, எங்க அம்மா சின்ன பொண்ணா இருந்துட்டு நானும் விட்டுட்டேன். பொறாமைங்க, வேற ஒன்றும் இல்லை. பொறாமை. சரி, நாளைக்கு ஒரு நாள் அப்படி இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? நாளைக்கு நான் அந்த ட்ரெஸ் போட பெரிய பொண்ணு எப்படினாலும் நீங்க சேலை கட்ட தானே செய்வீங்க. நான் வந்து பொங்கலுக்கு கட்டுவேன், அன்னைக்கு நீ கட்ட மாட்டியே. நான் ஸ்கூலுக்கு போயிடுவேனே என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். எங்க ஸ்கூல்ல வந்துட்டு நாங்க இப்பயே அந்த கான்வெகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாரி, ஏதோ வருது சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, உங்களுக்கு நம்ம இந்த சாரி கட்டலாம், அதுவும் சாதனா மென்ஷன் பண்றேன், சாதனான்ற ஒரு பிசாசு சொல்லு. சரி ஓகேங்களா, அதோட நம்ம vlog முடிச்சுக்கலாம். அவங்க ரொம்ப கிராஸ் டாக் நிறைய பேசுவாங்க. ஸோ நமக்கு கடுப்பா இருக்கும். சரிங்களா. வலிக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. இதோட இந்த vlog முடிச்சுக்கிற. தூங்க போறோம், தூக்கம் வந்துச்சு. போய் இந்த மேக்கப்ல வச்சு கலைக்கணும். அதுக்கு வேற ஹனிக்கு நம்ம காசு கொடுத்தங்க வாங்கணும். சொல்லிட்டு பாப்பா, சொல்லிட்டேன். இந்த ஹனி கூட வந்துட்டு நம்ம அங்கே ஒருத்தவங்க, அது அவங்க பேர் விசிட்டிங் கார்டு நிறையா இருக்கு. ஆமாம், விசிட்டிங் கார்டு நிறையா இருக்குதா, அது யாராருன்னு தெரியல. என்னன்னா விசிட்டிங் கார்டு அதிகமாக அவங்க வாட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்னொருத்தங்க கொடுத்தாங்கம்மா, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்தாங்க. விசிட்டிங் கார்டு நிறையா நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விசிட்டிங் கார்டையும் எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோடைய விசிட்டிங் கார்டையும் நான் சொல்லிட்டு நான் ஒரு பேரை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூங்க. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போடணும்.